அன்பின் வடிவங்களே, ஒன்றுக்கும் உதவாத ஒரு சோம்பேறி சந்நியாசி ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு சென்றார். மிகவும் பசியாக இருந்த அவன் ஒரு வீட்டை கண்டான். அக்குடும்பத்தினர் பெரும் பக்தியுள்ளவர்கள் என நினைத்துக் கொண்டு அவர்களிடம் இருந்து உணவு பெற எத்தனித்தான். அந்த வீட்டுக்கு சென்று பிச்சை கேட்டான். அந்த குடும்ப தலைவி பிச்சை போட்டு அனுப்புவதை விட ஒருவேளை திருப்திகரமான சாப்பாடு போடுவதாக கூறி அவனை பக்கத்தில் இருந்த நதிக்கு சென்று குளித்துவிட்டு வரச் சொன்னாள். அதற்கிடையில் அவள் உணவை தயார் செய்து வைத்திருப்பதாக கூறினாள். அதற்கு அவன், கோவிந்தேகி சதா ஸ்நானம், அதாவது கோவிந்தனின் நாமத்தை சதா சொல்லிக் கொண்டிருந்தாலே குளிப்பதற்கு ஒப்பாகும் என்றான். அதாவது அவன் சாப்பிட தயார் என்று பொருள்படும்படியாக கூறினான். கெட்டிக்கார மாதுவான அவளும் ராமாமிர்தம் சதா போஜனம், அதாவது ராமநாமத்தை உச்சரித்தல் உணவு உண்பதற்கு ஒப்பாகும் என்று பதிலளித்தாள்.